தோழன் உண்டு தோள் கொடுக்க சந்திப்பில் உருக்கிய பிரதமர் மோடி அதிபர் ட்ரம்ப். 2008 மும்பை தாக்குதல் பயங்கரவாதி தகாவூர் ராணுவை விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்த ஒப்புதல் அளித்த அதிபர் ட்ரம்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். இந்தியாவிற்கு F-35 ஸ்டீல்பத் போர் விமானங்களை வழங்க உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பிற்கு பின் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, அன்பான வரவேற்பு, சிறந்த விருந்தோம்பல் அளித்த நண்பர் ட்ரம்புக்கு எனது நன்றி. இந்தியா அமெரிக்கா உறவை போற்றியுள்ள ட்ரம்ப் தற்போது அதனை மீண்டும் உயிர்ப்பித்து உள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்தவரை அதிபர் ட்ரம்ப் அமைதியை மீட்டெடுக்க முயற்சி செய்து இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டாண்மை ஜனநாயகம் வலுவடைந்து உள்ளதாகவும் இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை பாதுகாக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்றார். இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தை அமெரிக்காவுடன் இணைந்து வலுப்படுத்துவோம் என்றும், லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் பாஸ்டனில் துணை தூதரங்களை திறக்க முடிவு செய்து இருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா அமெரிக்கா ஒன்றாக இணைந்திருப்பதாகவும், எல்லையின் மறுபக்கத்தில் உருவாகும் பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், 2008ஆம் ஆண்டு இந்தியாவில் இனப்படுகொலை செய்த குற்றவாளி தகாவூர் ராணுவை இந்தியாவிடம் ஒப்படைக்க முடிவு செய்திருப்பதாக அதிபருக்கு நன்றி கூறுவதாகவும், இந்திய நீதிமன்றங்கள் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். மேலும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை திரும்ப பெற இந்தியா தயாராக உள்ளதாகவும், இதற்காக இந்தியா அமெரிக்கா இணைந்து செயல்படும் என்றும், ட்ரம்ப் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பார் என நம்புவதாக தோழன் உண்டு தோள் கொடுக்க என்று அவர் கூறினார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.